இன்னைக்கு நிலைமையில கெமிக்கல் பீலிங் பற்றி நம்ம நிறைய பேருக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் இந்த கெமிக்கல் பீலை கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு முக்கால்வாசி பேருக்கு தெரியல. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு காஃபி டேபிள் டாக்ஸ். நான் தான் உங்கள் உமா. நம்ம சேனலில் இந்த கெமிக்கல் எக்ஸ்ஃபாலியேஷன், AHA, BHA இந்த மாதிரியான எக்கச்சக்கமான விஷயத்தை நம்ம தெளிவாக அலசி ஆராய்ஞ்சனால இன்னைக்கு நம்ம டைரெக்டாக டாபிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கெமிக்கல் எக்ஸ்ஃபாலியேஷன் அப்படின்றது நம்ம ஸ்கின் டெக்ஸ்சரை ரிஃபைன் பண்ணும். பொறிப்புரியாக நம்ம ஸ்கின்ல இருக்குன்னா நிச்சயமாக கெமிக்கல் பீல் வந்து உங்களுக்கு 100% நல்ல ரிசல்ட் தரும். ஆட் டு தட் உங்களுக்கு ஆக்னே, ஸ்கார்ஸோ, ஸ்பாட்ஸோ இருந்தாலும் கெமிக்கல் பீலிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ பிக்மெண்டேஷனும் ஓரளவுக்கு நல்லாவே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த கெமிக்கல் பீலிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் பண்ணுற கெமிக்கல் பீலிங் அப்படின்றது கம்ப்ளீட்லி வேற. வீட்டில் இந்த பீலிங் சொல்யூஷன் யூஸ் பண்ணி பண்ணுற கெமிக்கல் பீல் அப்படின்றது கம்ப்ளீட்லி வேற. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டெமோ காட்டிடுறேன். அதுக்கப்புறம் இந்த டூஸ் அண்ட் டோன்ஸை நம்ம பேசலாம். இந்த டெமோவில் நான் யூஸ் பண்ணுறது டெர்மகோவோட 30% AHA அண்ட் 2% BHA. இந்த AHA அப்படின்றது நம்ம ஸ்கின்ல இருக்கிற அப்பர் லேயர்ஸை நல்லாவே ரிமூவ் பண்ணும். இதனால வந்து நம்ம ஸ்கின்ல பொறியாக இருக்கிற இஷ்யூவாக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து நம்மளுக்கு ஒரு டேன் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னாலும் சரி, நல்லாவே இந்த AHA ரிமூவ் பண்ணும். இந்த AHAல வந்து கிளைகாலிக் ஆசிட், மேண்டலிக் ஆசிட் அண்ட் லாக்டிக் ஆசிடும் இருக்கிறனால இது வந்து ஸ்கின்னை வந்து நல்லாவே க்ளீன் பண்ணுறதுக்கு, கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆட் டு தட் இதில் 2% BHAவும் இருக்கிறனால நம்ம ஸ்கின் அந்த பொறியாக இருக்குது இல்லையா, ஸோ அந்த பொறியாக இருக்கிற அந்த கட்டியாக இருக்கிறத டிசால்வ் பண்ணும். அதாவது ஆயிலை வந்து டிசால்வ் பண்ணும். ஆயிலை டிசால்வ் பண்ணுறதுனால ஆயில்னஸுமே நல்லாவே குறையும். ஆக்னே வந்து ஃபர்தராக வராமல் இருக்கிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் யூஸ் பண்ணுறது டெர்மகோவோட 30% AHA அண்ட் 2% BHA பீலிங் சொல்யூஷன். இதை வந்து நம்ம ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஜென்டில் கிளென்சர் வச்சு வாஷ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு பை நேச்சர் வந்து ஆக்னே ப்ரோன் ஸ்கின் தான். ஆனால் இது வந்து எனக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். முக்கியமாக வந்து ஸ்கார்ஸ் அண்ட் ஸ்பாட்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ரிசல்ட் எனக்கு. வாங்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து அமேசான், நைக்கா, ஃப்ளிப்கார்ட் மாதிரி வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது. அமக்கோட வெப்சைட்டில் நீங்கள் UMA20 இந்த கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 20% ஆஃபும் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இதோட டூஸ் அண்ட் டோன்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இதை வந்து நைட்டில் தான் யூஸ் பண்ணோம். ஏன் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை வந்து எக்ஸ்ஃபாலியேட் பண்ணுறப்போ அந்த ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ரிமூவ் ஆகிடும். நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கும். இதனால தான் இதை வந்து நம்ம நைட் டைம் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நைட் டைமில் தான் யூஸ் பண்ணணும். ரெண்டாவது விஷயம், இதே பாயிண்டோட ஆடடாக நீங்கள் என்னதான் வந்து நைட்டில் யூஸ் பண்ணாலும் அடுத்த ஒரு வாரத்துக்கு கம்பல்சரி நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணோம். ஏன் அப்படின்னா ஸ்கின் ரொம்ப புதுசாக இருக்கும். அப்போ நம்ம டபாலில் சன்னில் போகும்போது அந்த சன் ரேஸ் பட்டு ஸ்கின் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகவோ, இல்லை அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கருப்பாக இருக்கிறதுக்கோ, இல்லை சென்சிட்டிவ் ஆகி ரெட் ஆகி இன்னும் வந்து ஸ்கின் இரிட்டேட் ஆகிறதுக்கும் இது வந்து வழிவகுக்கும். அதனால் நீங்கள் எப்போவுமே ஒரு பீலிங் சொல்யூஷன் வாங்குறீங்கன்னா கூடவே கட்டாயமாக ஒரு சன்ஸ்க்ரீனை வாங்குங்க, யூஸ் பண்ண பழகிக்கோங்க. இந்த பீலிங் சொல்யூஷனை பிராண்ட் வாரத்தில் ஒரு தடவை யூஸ் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, பொதுவாக எல்லா பிராண்டுமே. ஆனால் நான் பர்சனலி 10 days ஆர் 15 daysக்கு ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல வித்தியாசம் வந்து ஒரு யூஸுக்கும் நம்மளுக்கு தெரிகிறதுக்கு அட்லீஸ்ட் நம்ம ஸ்கின்ல அந்த டர்ட்லாம் பில்ட் பண்ண விடணும். ஸோ அப்போ தான் நல்ல டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும். ரெண்டாவது, அடிக்கடி இது பண்ணுறதுனால ஸ்கின்னை வந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரிப் பண்ணி எடுத்துகிட்டே இருப்போம். ஸோ பார்க்க நல்லா இருக்கும் ஆரம்பத்தில். பட் லேட்டர் ஸ்டேஜஸில் வந்து நம்மளுக்கு ஆக்னேஸோ இல்லைனா வந்து சென்சிட்டிவிட்டியோ இல்லைனா ஒரு ரெட்னஸோ வர்றதுக்கு இது பயங்கரமாக ஒரு வழிவகுக்கும். ஸோ இதுதான் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக். இது தயவுசெய்து நீங்கள் பண்ணாதீங்க. அடுத்தது மாய்ஸ்சரைசர். நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்கின்ல இருக்கிற அப்பர் லேயர் எடுக்கிறனால அண்ட் ஆல்சோ வந்து கொஞ்சம் ஆயிலினஸும் அதை கண்ட்ரோல் பண்ணுறனால ஸ்கின் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸ்கின் அதிகமாக ட்ரை ஆக விட்டோம் அப்படின்னா ஸ்கின் வந்து நிறைய ஆயில்ஸ் இருக்கும் அண்ட் ஆல்சோ நிறைய ஆக்னே அதனால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் ஸ்கின்னை ட்ரை ஆக விடக்கூடாது. ஸோ நல்ல மாய்ஸ்சரைசர் வந்து கட்டாயமாக யூஸ் பண்ணணும். அதனால தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்ல மாய்ஸ்சரைசர் அப்படின்றது முக்கியம். அதுக்கப்புறம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நாள், அடுத்த 2-3 நாளுக்கு வந்து மறுபடியும் வந்து ஒரு AHA, BHA, ஒரு விட்டமின் C, ஒரு நியசினமைட் அப்படின்னு எக்கச்சக்கமான ஆக்டிவ்ஸை ஒரு எக்கச்சக்கமான சீரம்ஸை உங்கள் ரொட்டீனில் இது யூஸ் பண்ண உடனே யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா இப்போ தான் நம்ம ஸ்கின் ரிகவர் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுவே நல்ல வேலை செஞ்சிட்ருக்கோம். ஸோ அது கூட இதை மறுபடியும் நம்ம ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுறப்போ ஸ்கின் வந்து அவசரம் ரியாக்ட் பண்ணுறதுக்கு நாமளே வழிவகுப்போம். ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸ்கின்னை
ஆனால் ஓவர் எக்ஸ்ஃபாலியேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, அது பண்ணவே கூடாது. ஓவர் எக்ஸ்ஃபாலியேஷன்னா இன்றைக்கி நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணுவோம், நாளைக்கு வந்து ஒரு மாஸ்க் போட்டு ஸ்கின்னை பிடிச்சி இழுப்போம், அதுக்கப்புறம் ஒரு நோஸ் ஸ்ட்ரிப் போட்டு நோஸில் இருக்க பிளாக் ஹெட்ஸ்லாம் எடுப்போம், அதுக்கப்புறம் ஒரு ஃபேஷியலில் போய் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். இப்படின்னு எக்கச்சக்கமான வேலை வந்து ஸ்கின்னுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. இது பேர் ஓவர் எக்ஸ்ஃபாலியேஷன். இது ஆரம்பத்தில் நல்ல ரிசல்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும், பட் லேட்டர் பீரியடில் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்து இதனால் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் 100% 200% கட்டாயமாக அவாய்ட் பண்ணணும். இந்த பீலிங் சொல்யூஷன் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஏரியாஸ், ரொம்ப டெலிகேட்டான ஏரியாஸில் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். நிறைய பேர் கேட்குறது நான் அண்டர் யூஸ் பண்ணலாமா, கண்ணுக்கு மேலே யூஸ் பண்ணலாமா, லிப்ஸில் யூஸ் பண்ணலாமா, டெலிகேட்டான ஏரியாஸில் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அஃப்கோர்ஸ் நீங்கள் நெக்கில் யூஸ் பண்ணலாம், ஈவன் அண்டர் ஆர்ம்ஸில் கூட யூஸ் பண்ணலாம், பட் ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்க. இது யூஸ் பண்ணும் போது ஒரு ஸ்லைட்டாக ஒரு டிங்லிங் ஃபீலிங் வந்து நிச்சயமாக வரும். அது வந்து இந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கு உண்டான ஒரு இதுதான். ஆனால் அவங்களுக்கு அந்த ஃபீலிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, பேர் பண்ணவே முடியல அப்படின்னா உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஐஸ் க்யூப் வச்சு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. வேறு எந்த ப்ராடக்ட்டுமே போடாதீங்க. அண்ட் தென் 2-3 டேஸ் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது கண்டினியூ பண்ணணுமா வேணாமா அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய கொஸ்டின்ஸை நான் இதில் அட்ரஸ் பண்ணியிருக்கேன். இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். Until then, bye from Uma.